வந்திருக்க மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை. அண்ட் இன்னைக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எங்கேயோ ஒரு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது. ஸோ இவங்க வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் 2010. இப்போது 2024 இருக்கோம். இட் வாஸ் அ ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ. இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது. இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன். லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன். சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து எனக்கு தெரியும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see him ஆஃப்டர் வெரி வெரி லாங். ஏன்னா நம்ம என்னதான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும்போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ. அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனுன்றதுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ அது கொடுக்கும் போதே நம்ம இன்னொன்று பண்ணணும்ல, லைக் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும். வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும். ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இன்னைக்கு பண்ணிகிட்ருக்க இதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான். ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஇஓ வந்து கூட ஜான் தான். ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆர்ஓ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க, எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்றைக்கி நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ. அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க. ஸோ அது ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது. ஸோ ஜான் சார் சிஇஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஇஓக்கு வந்து வாழ்த்துறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 100% ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும். சொல்லிட்டு சார் நீங்கள் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சந்தோஷம் அதுக்காக. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இது வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய பேக்போனாக இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா. மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங், எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர், எவ்வளோ எல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃப்யூச்சர் என்ன வரப்போது டிசைட் பண்ணுறதே வந்து மீடியா தான். ஸோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்றைக்கி நான் அந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான். ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் அவங்க போடலைன்னா இன்றைக்கி நான் இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது. எனக்கு ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் நான் வளர்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். இன்னும் சொல்ல போனோன்னா மீடியாவும் மக்களும் தாயும் தகப்பன் போல். மீடியா வந்து எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு, ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி. ஸோ நாங்கள் இன்றைக்கி நிற்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான். அதோட முழுக்க காரணம் வந்து மீடியா தான். ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ஸோ ஜான்சன் நீங்கள் கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக எடுத்து போவீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா மீடியான்னு ஒரு வார்த்தை இருக்குது அங்கே.
அதோட டபுள் போனஸ் என்னென்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரே ஒரு தாய்மையோட ஒரு இன்னும் கேட்குறேன் உங்ககிட்ட, ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஜான் சார் கிட்ட. இன்னும் நம்ம நாடக கலைஞர்களும் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஆல் தட். பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர்களே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக இன்னொரு அவார்டு கூட நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா இன்னமும் அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து முடியும். நம்ம யூனோ தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னீஷியன்ஸ்க்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ், சுகுக்கும் தர்மதுரைக்கும் இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் கேட்டகரி இன்க்ளூட் பண்ணுவோம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான். எனக்கு இந்த டீம் பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களை நான் பார்க்குறேன். அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நடிகராக, ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான். இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்லை இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன, எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது, எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரித்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை. படம் தயாரித்தா போதும், யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் இங்கே தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயாவனம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 1.5-2 years ஆச்சு. இந்தியாவில் த பெஸ்ட் படம் லிஸ்ட்டில் வந்து என்னோட படம் செலக்ட் பண்ணாங்க. கொல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்க்ரீன் ஆச்சு. பட் வியாபார ரீதியாக இன்னும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ், ஆக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை டிரெக்டரோ நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். ஸோ அதனால நான் மீண்டும் சொல்கிறேன், வெல்கம். உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நிறைய அவார்ட் கம்பெனிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து நம்ம தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிளப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டும் நீங்கள் நடத்தணும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், ஈஸியாக கிடைக்காது. எப்படி கஷ்டப்படணும்னா, கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட போய் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எகெயின் உங்களை வெல்கம் பண்ணுறேன். தைரியமாக வாங்க. சினிமாவுக்கு
உண்மையாக நேர்மையாக பக்தியோட வந்த யாருமே இதுவரையும் தோற்று போனதே இல்லைன்றது நான் பெருசாக நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தமிழ் சினிமாவிற்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள், வளருங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.